பிக் பாஸ் தமிழ் ஷோ மூலமா மக்கள் மத்தியில் பிரபலமானவங்க தான் சம்யுக்தா சண்முகம். இந்த ஷோக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் வர தொடங்கியிருக்கு. தளபதி விஜயோட வாரிசு படத்திலையும் நடிச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சம்யுக்தா அவங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸை ஆங்கர் பாவனா கூட டான்ஸ் ஆடி ஷேர் பண்ணுவாங்க. அது எல்லாமே மில்லியன் வியூஸ் போகும். என்னதான் இவங்க அவங்கள சந்தோஷமா காட்டிக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு சோகம் ஒன்று இருந்திருக்கு. இவங்க பிக் பாஸ்ல பிரபலமாகும் போதே நிறைய பேர் இவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டுட்டு வந்தாங்க. ஒரு இன்டர்வியூல சம்யுக்தா, என்னோட ஹஸ்பண்ட் துபாயில வேற ஒருத்தங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு கோவிட் டைம்ல தான் தெரியும். எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப அழுதுட்டே இருந்தேன். அப்பதான் கார்டியன் ஏஞ்சல் மாதிரி பாவனா என்னோட லைஃப்ல வந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே அபார்ட்மெண்ட் தான், ஆனா பெருசா பேசிக்கிட்டது கிடையாது. கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால எங்கேயுமே வெளியே போக முடியாது. அப்போ ஒரு நாள் பாவனாவை பார்த்து எதேச்சியா பேசினேன். அவங்க லைஃப் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டாங்க. நான் யோசிக்காம என்னோட ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி எமோஷனல் ஆகிட்டேன். அப்ப பாவனா, சரி விடுங்க, அடுத்தது என்ன பண்ணலாம்னு பாருங்கன்னு சொல்லி அவங்க மூலமா தான் எனக்கு பிக் பாஸ்ல சான்ஸ் கிடைச்சது. என்னோட ஹஸ்பண்ட் மூவ் ஆன் ஆயிட்டாரு. ஆனா நான் இன்னுமே மூவ் ஆன் ஆகாம ஹீலிங் ப்ராசஸ்ல தான் இருக்கேன். சில நேரங்கள்ல அவருக்கு நம்ம எதுவும் அன்பை கொடுக்கலையா, ஏன் இப்படி பண்ணாருன்னு தோணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, ஒருத்தர் நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் இரிட்டேட் ஆகிட்டு கோபப்பட்டுட்டே இருந்தா அவங்க லைஃப்ல வேற ஒருத்தங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அது எனக்கு லேட்டா தான் தெரிய வந்து புரிய ஆரம்பிச்சது. தப்பான ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டேன். பார்ட்னரை மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் அவர் எனக்கு டிவோர்ஸே தரல. துபாயில இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் முடியாம இழுத்துக்கிட்டே போகுதுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசி, சிங்கிள் மதரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம், அப்பா இல்லாம என்னோட மகனும் அப்பப்பா கஷ்டப்படுவான், நான் அப்பா ஊர்ல இருக்காரு வெளியே இருக்காருன்னு பொய் சொல்லிட்டு இருக்கேன், அவனும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பான்னு பேசியிருந்தாங்க. இந்த விஷயத்த சம்யுக்தா 2023 சொல்லியிருந்தாங்க. இப்ப 2 வருஷம் கழிச்சு, அதாவது 2025 இப்போ சம்யுக்தாக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு. அதை எல்லாருக்குமே தெரியப்படுத்துற விதமா ஒரு போஸ்ட் ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போஸ்ட் டிவோர்ஸ் க்ளோ, ஆமா ஒரு வழியா எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு, ரொம்ப பலமா உணர்றேன் அப்படின்னு சம்யுக்தா 4 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்சிட்டதா சொல்லியிருக்காங்க. பலருமே இந்த போஸ்ட்ல சம்யுக்தாக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க.